அனைவருக்கும் வணக்கம். கோடைக்காலம் ஆரம்பிச்சாச்சு. நிறைய தாய்மார்களுக்கு வெயிலிருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற கவலை ஆரம்பமாக இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, வெயிலில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான ஒரு சின்ன தீர்வு தாங்க இந்த காணொளி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க முத்தின பீக்கங்காய். கொடியிலேயே பழுத்து அப்படியே விதைக்கு எடுப்பாங்கள்ல, அதுதான். என்ன பண்ண போகிறோன்னா, நார் எடுக்க போகிறோம். நுனிப்பகுதியை கொஞ்சமாக வெட்டிக்கலாம். அதுக்கு பின்னாடி அதில் இருக்கிற விதைகளை எல்லாம் லேசாக தட்டினாலே போதும், வந்துடும். விதைகளை நீக்கிக்கிடலாம். இந்த விதைகளை எல்லாம் பதப்படுத்தி அடுத்து பயிரிடுறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கிட்டு வந்தோம்னா அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கடினமான தோல் கொஞ்சம் இலகுவாயிரும். இந்த நாரை எதுக்குன்னு கேட்குறீங்களா? இது நம்முடைய குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கு தாங்க அதை பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் நைலான் நாரை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது குழந்தைகளோட தோலை உரித்து எடுத்துரும். அப்புறம் குழந்தைகள் அழுவாங்க, அப்புறம் எரியும். ஆனால் இது அப்படி இருக்காதுங்க, ரொம்ப மென்மையாக இருக்கும். குழந்தைங்க விளையாடிட்டு வரும்போது அவர்களோட கால் விரலில் இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் நீக்கிடலாம். முட்டிக்கால், முட்டி கை இதெல்லாம் நல்லா தேய்ச்சோம்னா அழுக்கெல்லாம் போயிடும். கவலையே இல்லாமல் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது இயற்கையானதுங்க. எந்த விதமான தோல் ஒவ்வாமையும் வராது. நிம்மதியாக இருக்கலாம். நான் பார்ப்பதற்கு கடினமானது மாதிரி தெரியும். அந்த மேற்பகுதிக்கு தோலை நீக்கின பின்னாடி உள்ளே இருக்க பகுதி இது. அது பாருங்கள் எவ்வளோ மென்மையாக இருக்குன்னு. இன்னும் தண்ணியில் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மென்மையாக இருக்கும். இது குழந்தைகளே தேய்ச்சி குளிச்சிடுவாங்க. இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படாது. இதெல்லாம் எங்கெங்கே நகர்ப்பகுதியில் கிடைக்குன்னு கேட்குறீங்களா? நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். வாங்கி பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இயற்கையான பொருளை எல்லாம் ஓரங்கட்டினால தான் என்னாச்சுன்னா, நம்ம சாலையில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு புறம் உணவகங்கள், ஹோட்டல்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் மருத்துவமனைகள் இருக்கும், ஹாஸ்பிட்டல். இந்த பக்கம் சாப்பிட்டுக்கோ, அந்த பக்கம் அட்மிட் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ண முடியும்? இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அழைப்பு மணியையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.